அப்போ அந்த உடலுக்கு நேச்சுரலா என்ன டிமாண்ட் இருக்கோ அதை ஃபுல்ஃபில் பண்ணும். நடக்கணுமா, அப்புறம் நடந்தா ஆகணும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கணும். காலையில ஒரு 1 ஹவர் வந்து ட்ரெட்மில்ல வாக்கிங் போங்க. அதுக்கப்புறம் நீங்க டெஸ்லா காரை வாங்கிட்டு எடுத்து சுத்துங்க. சொல்றது புரியுதா? ஸோ அதனால வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அதோட நேச்சரை தெரிஞ்சுக்கிட்டு தென் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பயங்கர அட்வான்ஸ்டா இருங்க. இது இருந்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் கிடையாது. ஒருவேளை நீங்க மாத்தி செஞ்சீங்கன்னு வச்சுங்க, வாழ்க்கையில உருப்பட முடியாது. உணவுல வந்து ஹைடெக்காவும் டெக்னாலஜியில வந்து ஒண்ணுமே தெரியாதவனாவும் இருந்தோம்னா இந்த காலத்துல சர்வே பண்ண முடியாது. யூ காட் த பாயிண்ட். ஸோ உணவுல ரொம்ப பேசிக்கு. ஏன்னா அது உடம்பு அப்படிதான் நம்ம டெவலப் ஆயிருக்கு. டெக்னாலஜில அட்வான்ஸா இருங்க. அதனால ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் டெஸ்லால போயிட்டு நீங்க ரேஸ் கோர்ஸ்ல போயிட்டு 300 கிலோமீட்டர்ல போங்களா, யார் வேணாண்ணா? புரியுதா? ஸோ இந்தியாவில் ஏன் அப்படின்னா, இப்போ ஏன் அந்த காலோனியல் லெகசி வந்து இப்படி வந்திருக்குன்னா, இப்போ கார் வாங்கணுன்றது ஒரு மைண்ட் செட் இந்தியன்ஸுக்கு. அப்போ அது என்ன என்ன பண்ணிடுச்சு, அப்படி என்ன பண்ணி வச்சிருக்குன்னா, கார் வாங்குவோம் ஆனால் வந்து அதாவது சோபிஸ்டிகேட்டடாக இருக்கிறது தான் வந்து வாழ்க்கைன்ற மாதிரி நினச்சிட்டான். எப்படின்னா துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினு, மாவாட்டுறதுக்கு கிரைண்டரு, எல்லாமே வாங்குங்க, தப்பு கிடையாது. ஆனால் இந்த விஷயம்லாம் இது வந்து ரீப்ளேஸ் பண்ணதில்லை. இப்போ நம்ம நடக்கிறத வந்துட்டு கார் ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா, அப்போ நடக்கிறது யார் நடப்பா? நம்ம தான் நடக்கணும், கார் நடக்காது. ஸோ அப்போ அந்த மாதிரி இந்தியன்ஸோட அந்த காலோனியல் மைண்ட் செட்டு, சோஷியல் மைண்ட் செட் எல்லாமே மிடில் கிளாஸோட மைண்ட் செட் வந்து இப்படி கார் வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறதுனாலையும், டூ வீலர்னாச்சும் அட்லீஸ்ட் வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறதுனாலையும் பிசிக்கல் இது வந்து கம்மியாச்சு. அப்போ கம்மியாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ், பிபிஸ், ஒபிசிட்டி, இந்த மாதிரியான டிசீஸுக்கு வந்து வழிவகை பண்ணிடுச்சு. ஸோ அப்போ வந்து டயபெட்டிஸ் இஸ் இட் இஸ் லைக் சர்க்கிள் விச் சிம்பிளி அட்ராக்ட்ஸ் மோர் டிசீசஸ் அண்ட் மேக் மோர் டிசீசஸ். சரிங்களா? தட் இஸ் அ கண்டிஷன். தோ இட் இஸ் நாட் எ டிசீஸ், இட் இஸ் அ வெரி கண்டிஷன், பட் இட் வில் பிரிங் ஆல் த டிசீசஸ், அதர் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் இன் டு த பர்சன். உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம ஆளுங்க கேப்சர் பண்ண விட்டுட்டாங்க. கேப்சர் பண்ணாமல் விட்டதுனால அவங்களுக்கு ஒரு டயபெட்டிக்ல லைஃப் ஸ்டைலு, அதுக்கப்புறம் இது என்னதுப்பா, ஒபிசிட்டி, கரோனரி ஆர்டரி டிசீஸு, அது ஹார்ட் டிசீஸ், இதெல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்தியா வந்து என்னன்னா, ஒரு பக்கம் வரவு செலவுல வந்துட்டு ஒரு பக்கம் நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த செலவெல்லாம் தூக்கி மெடிக்கல் செலவுல போடுறோம். அப்போ எக்ஸ்பென்சஸ் வந்து மாறி போயிடுது. அப்போ இந்தியாவில் நம்ம பாவர்ட்டில இருந்து ஒருத்தனை கஷ்டப்பட்டு வெளியில கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா, மறுபடியும் அவனை பாவர்ட்டியில தள்ளிடுது. இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏற்கனவே அவன் வந்துட்டு கிட்டத்தட்ட 80% வந்து அவன் அவுட் ஆஃப் பாக்கெட்ல தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு ஏதோ 60% அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பண்றான். புரியுதுங்களா? அப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கிற லெவலுக்கு, அதாவது எக்ஸ்டர்னல் டெக்னாலஜி மாறி இருக்கிற லெவலுக்கு நம்ம உணவு முறையை வந்துட்டு ப்ராப்பரான வகையில் போகலை. இன்னொரு வகையில் வந்து என்னன்னா, இந்த ரைஸை வந்து அவுட்புட்டாக எடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஹைபிரிட் வெரைட்டியை நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஹைபிரிடை வந்து தப்பு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், பட் அதை விளைவிக்கிறதுக்கு நிறைய இன்புட்லாம் கொடுத்தாங்க, ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், இந்த ஃபெர்டிலைசர்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் சிம்பிளி பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்றதுல வந்து விஷம்லாம் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லியிருக்கேன். விஷம் வந்து அதில் ஏறிடுச்சு. அப்போ அந்த விஷம்லாம் வந்து ஏறினதுனால என்ன ஆயிடுச்சு? சரிங்களா? பயோ மேக்னிஃபிகேஷனில் அந்த கெமிக்கல் அப்படின்றது, ஏன்னா நம்ம நேரடியாக நம்ம சாப்பிட்றோம், ஓகேவா? ஸோ அதை சாப்பிட்றோம் அப்படின்ற போது நம்முடைய குவாண்டிட்டி, அதாவது இப்போ நீங்கள் ஒரு இதில் போனீங்க, ஒரு ஹோட்டலில் போனீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, 80%, 85% சாதம் வைப்பாங்க, ஒயிட் ரைஸ் வைப்பாங்க. 15% மற்றதெல்லாம் சாம்பார், ரசம், பொரியல், அவியல், கூட்டு, துவையல் இதெல்லாம் வைப்பாங்க. ஸோ இந்த தன்மை வந்து வந்துட்டதுனால இதுவும் வந்து என்னன்னா கிளைசிமிக் லோட் அதிகம் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த டிசீஸ் எல்லாம் கொண்டு வந்துருது. சரிங்களா? அப்போ நம்மளோட உணவு முறை வந்து நான் என்ன சொல்றேன்னா, அந்த காலத்துல வந்து வயல்ல வேலை செய்வாங்கன்ற போது அந்த உடல் உழைப்பில் அந்த கலோரி எல்லாமே ஸ்பெண்ட் ஆயிடும். அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, கோழியெல்லாம் அடிச்சு சாப்பிடுவாங்க, புரோட்டீன் கிடைக்கும், அவங்க போயிட்டு வேலை செஞ்சிருவாங்க, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்போ வந்து நம்ம ஆந்திரா மீல்ஸ்ல போயிட்டு சென்னைக்குள்ள கோர் சிட்டிக்குள்ள வந்துட்டு அன்லிமிட்டெட் மீல்ஸ் அடிச்சு நகர்த்துறா, ஓகேவா? அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணும்போது இது எல்லாமே கலோரி மிஸ்மேட்ச் ஆகிறதுனால ப்ராப்ளம் வருது. இது புரியுதா? ரைட். ஸோ இந்த பயோ மேக்னிஃபிகேஷன்ல நம்ம அரிசியை வந்து விளைவிக்கிறதுக்காக நிறைய உரம் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். அந்த உரம் போட ஆரம்பிச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து பயோ மேக்னிஃபிகேஷன்ல நமக்கு நோய்களை வந்து உண்டு பண்ணிடுச்சு. அப்போ ஹெல்த் பர்டன் வந்து மக்களுக்கு அதிகமாக இருக்கு இந்தியாவில். உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ அப்போ இதே கேஸ் தான் வந்து கோதுமைக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த கம்பு, சோளம் இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அரிசி பேசிஸில் நிறைய உணவு, ஈவன் ஃபார் இந்த தின்பண்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி பேசிஸில் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு.
மாவு மைதா மாவையும் இதையும் சேர்த்து முறுக்கு இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? ஸோ ஒரு பக்கம் நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம இது இருக்கு இல்லைங்களா, நம்ம ம், போர்ச்சுகீஸ், சரிங்களா? அந்த போர்ச்சுகீஸ் உள்ள வந்தோடனே கடலை எல்லாம் கொண்டு வந்தான். அது கடலை எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் நட் ஆயில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரெண்டாவது இந்த நம்ம வந்து எப்படின்னா, அந்த ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம சயின்ஸில் நீங்கள் படிப்பீங்க, சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ நமக்கு தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவு கலாச்சாரம் அப்படின்றது மாறினதுனால அல்டிமேட்டா நம்ம வந்து ஹெல்த் பர்டன் அனுபவிக்கிறோம் அப்படின்றத இப்போதைக்கு வச்சுங்க. மீதி கதை எல்லாமே அடுத்தடுத்த இதில் நான் சொல்கிறேன். புரியுதா? யூ காட் த பாயிண்ட் மக்களே. ஓரளவுக்கு ஞானோதயம் கிடைச்சதா? ஓகே. எங்க மற்றவங்களாம் காணோம், மற்றவங்களாம் எங்கே போயிட்டீங்க? ஓகே. ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ ரைஸ் வந்து இந்த மாதிரி, அதே மாதிரி வீட்டுன்றது ஒரு ராபி கிராப், தட் இஸ் கோதுமை அப்படின்றது. சரிங்களா? ஸோ அது எங்கே விளையுதுன்னா யூபி, பஞ்சாப், ஹரியானா அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ யூஸ் அஸ் எ ஃபுட்டு ஃபோடர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரா மெட்டீரியல். இங்கே வாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ அரிசியில் வந்து நம்ம வைக்கோல் இருக்கு இல்லையா, வைக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உணவாக வந்துருச்சு, அனிமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவாக வந்துச்சு. அதாவது நம்ம நம்ம வந்து ஒயிட் ரெவல்யூஷன் வந்து பண்ணோம். பாலில் வந்து பால் புரட்சி வந்து பண்ணோம் அந்த சமயத்தில். ஏன்னா மக்கள் தொகை அதிகமாகுது அப்படிங்கும்போது, அப்போ அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பால் வேணும், பால் பேஸ்டு உணவுலாம் வந்து பண்ணணுன்றதுக்காக மீட்டோட ரேட்லாம் அதிகம். அதனால பால் பேசிஸில் வந்து நம்ம இது பண்ண ஆரம்பித்தோம். அதனால தான் இன்னைக்கு வந்து டீ கடையெல்லாம் மூளைக்கு மூளை வந்து இருக்குது அப்படின்னா அது காரணம் பால். சரிங்களா? ஸோ அந்த பாலோட உற்பத்தியை வந்து ஜாஸ்தி பண்ணும் அப்படின்றதுக்காக நிறைய குழந்தைங்க பிறக்குது, தாய்ப்பால் கம்மியாக இருக்குன்றதுனால இதை சப்ளிமெண்ட்ரியாக நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கு அந்த மாடு வளர்ப்பு அப்படின்றத வந்து ப்ரமோட் பண்ணாங்க. கோஆப்ரேட்டிவ் இதில் கூட்டுறவு மூலியமா வந்து ப்ரமோட் பண்ணாங்க. அப்படி ப்ரமோட் பண்ணதுனால அது என்னாச்சு அப்படின்னா அந்த பால் சொசைட்டி மாதிரி வந்து ரெடி பண்ணி வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அதுக்கு வந்து ஃபோடரா வந்து இந்த இது வந்து யூஸ் ஆச்சு, இது அரிசியோடைய அந்த தால். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த வீட்டும், அதே மாதிரி தான். இப்போ நான் சொன்ன இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் பொருந்தும். சரியா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் மெய்ஸ் அப்படின்னா சோளம், கார்ன் அப்படின்னா சோளம் தான். கார்ன் அப்படின்னா அமெரிக்கன் வார்த்தை, மெய்ஸ் அப்படின்றது யூகே இங்கிலீஷ், வேற ஒன்றும் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் அஸ் எ ஃபுட்டு, அதாவது மெய்ஸையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போடர் அனிமலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மெய்ஸ் இருக்க சோளத்தை வந்து அப்படியே ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அதில் இருந்து ஆல்கஹாலை பிரித்து எடுத்து எத்தனை எத்தில் ஆல்கஹால் அந்த மாதிரி பிரித்து எடுத்து லிக்வருக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அதுக்காக அதை பண்ணுறாங்க. ஓகேவா? ரைட். இது எங்கே அப்படின்னா கர்நாடகா, மத்திய பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிராவில் இது வந்து விளைவிக்கிறாங்க சோளத்தை. ஓகேவா? அடுத்தது மில்லட்ஸ். மில்லட்ஸ் அப்படின்னா ஜோவர், பாஜ்ரா, ராகி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்டு. இது வந்து டிராட் ரெசிஸ்டன்ட். டிராட் ரெசிஸ்டன்ட்னா என்னன்னா மானாவாரியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? டிராட் ரெசிஸ்டன்ட்ல வந்து பிளான்ட்டும் இருக்கும், அனிமலும் இருக்கும். இப்போ இந்த நம்ம நாட்டு பசு மாடு எல்லாமே டிராட் ரெசிஸ்டண்டா இருக்கும். அதை வந்து நீங்க பாட்டு விட்டீங்கன்னா அது சின்ன புல் இருந்தா கூட அதை பாட்டு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கும். சரிங்களா? டிராட் ரெசிஸ்டன்ட். கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப்ஸ் ப்ரமோட்டட் அண்டர் த இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் 2023 இதை ப்ரொமோட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ மில்லட் அப்படின்றது எப்படின்னா இந்த சின்ன சின்ன கிரெயின். அது எப்படின்னா இந்த சோளம், கம்பு, கேழ்வரகு, ராகினா கேழ்வரகு. சரிங்களா? அதுக்கப்புறம் கேழ்வரகு, அதுக்கப்புறம் வரகு, பனிவரகு, குதிரைவாலி, திணை, சாமை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த மில்லட்டில் வரும். ஆனால் இந்த மில்லட்டு நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மில்லட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. சரிங்களா? ஏன்னா இதை நான் தான் சொன்னேன் இல்லையா, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து இருக்க முடியாது, பூச்சி வந்துடும் அந்த மாதிரி. நிறைய இடங்கள் வந்துட்டு பாசனத்துக்கு கீழே வந்துட்டதுனால அதை வந்து அரிசியாக வந்து பயிரிட நினைக்கிறாங்க, ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கறனால. புரியுதா? அப்படி வந்து மாறி போச்சுன்றாங்க. ஓகே. அடுத்தது வந்து பல்சஸ். பல்சஸ் அப்படின்றது புரோட்டீன் நிறைஞ்ச பருப்பு வகைகள்னு சொல்லி சொல்றது. பருப்பு வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமு, அர்ஹர், மூங்கு, உரத், மசூர், பீஸ் இதெல்லாமே. நார்த் இந்தியா போனீங்க அப்படின்னா நிறைய ஸ்நாக்ஸ் வந்து இதில் தான் இருக்கும். நார்த் இந்தியா போறீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி பல்சஸில் தான் புரோட்டீன் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா?
நீங்கள் அந்த ஹால்திராம்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய